اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. أسماء من أهل الجنة. الحمد لله رب العالمين. رحمة للعالمين محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف وكرم وعلم. عظيم الشان أهل بيت أطهار. قبل رسول الله قطعة حبيب الله بضعة محمدي فاطمة البطول عليها الصلاة والسلام. أمير المؤمنين باب مدينة العلم أبو تراب مولى العالمين. نفس محمدي علي بن أبو طالب عليه الصلاة والسلام وفاض علينا البركات منهم نهر الدار آمين. நாயகமார்களின் தவச் செல்வங்களான அமீருல் முஃமினீன் இமாமுல் அக்பர் சையதுனா ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சுல்தானுல் ஆலமீன் சையதுஷ் ஷுஹதா இமாம் அலி மகாம் ஜத்த ஹாஜா மொயினுத்தீன் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹசனைன் கரீமைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகா கௌரவமிக்க தெய்வீக திவ்ய திருநாமங்களுடைய மகா கௌரவத்தை ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் துல் ஜலால் எந்த அளவுக்கு ஆலாவாக்கி உள்ளான் என்றால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை உம்மா நாச்சியார் சையதத்துல் ஆலமீன் சித்திகத்துல் குப்ரா அல் விலாயத்துல் உதுமா உம்மா ரசூலுல்லாஹ் ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பத்தன் அத்ஹருல் அஸீமில் இருந்து ஹய்யுல் கய்யூமான் அல்லாஹ் துல் ஜலால் அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மதது அல் நாயகம் கோமான் அவர்களை இந்த ஆலமு ஷஹாதாவுக்கு ரப்புல் ஆலமீன் கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் முதலாக அவ்வலாக முஹம்மதுங்கிற தெய்வீக திவ்ய திருநாமம் இந்த பூலோகத்தில் சூட்டப்பட்டுச்சு. ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி மாஷா அல்லாஹ் என்ன முஹம்மதுங்கிற திருநாமம் இந்த உலகத்தில் யாருக்கும் கிடையாது. யாருக்கும் மாஷா அல்லாஹ் முஹம்மதுங்கிற திருநாமம் கிடையாது. நாயக கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை வாப்பா நாயகம் கௌசுல் அக்பர் அபுல் ஹைர் அபு ரசூலுல்லாஹி சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஜபஹத்துல் கரீம் நசீனா அப்துல்லா நாயகத்துடைய மகா கௌரவமிக்க பரிசுத்தமான நெற்றியில் இருந்த நூற முஹம்மதியா சையதுனா அப்துல்லா நாயகத்துடைய அருமை மனைவியும் கண்மணி நாயகத்துடைய ஆறுயிர் தாயுமாகிய எஜமானிமா ஆமினா நாயகத்துடைய பரிசுத்தமான மணி வயிற்றுக்குள்ள சையதுனா அப்துல்லா சையதுனா ஆமினா அலைஹிமுஸ்ஸலாம் மகா கௌரவமிக்க தெய்வீக திவ்ய பரிசுத்தமான திருமணம் ரப்புல் ஆலமீனுடைய மஷியத்து படி இராதத்தை இலாஹியாவின் படி அவ்வல ரஜபுல் முரஜப் ரஜபு மாதத்துடைய முதலாவது நாள் மூன் ஃபர்ஸ்ட் டே வியாழன் பின்னேரம் வெள்ளி இரவு மாஷா அல்லாஹ் திருமணம் நடந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிதைனி ஷரீஃபைனுடைய பரிசுத்தமான அந்த திருமண பந்தத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை வாப்பா நாயகத்துடைய ஜபஹத்துல் கரீம்ல இருந்த நூற முஹம்மதியா அருமை உம்மா நாச்சியாருடைய பரிசுத்தமான மணி வயிற்றுக்குள் அல்லாஹ்வுடைய குதிரத்தில் வந்து தனசுல் ஆனது மாஷா அல்லாஹ் அவ்வல ரஜபுல் முரஜப் ரஜபு மாதத்துடைய முதலாவது ராத்திரி மாஷா அல்லாஹ்.
அந்த ராத்திரியே செய்த ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மாஷா அல்லாஹ் ரோயா பிஷாரத்து சுப செய்தி நற்செய்தி பார்த்தாங்க. ஹலீஃபத்துல்லா நபீனா அபுல் பஷர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்தா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பரிசுத்தமான மணி வைத்தல அல்லாஹ்வுடைய நூர் மாஷா அல்லாஹ் சுமக்கப்பட ஆரம்பிச்சிடுச்சு என்ற பிஷாரத்தை சொல்லி மாஷா அல்லாஹ் அந்த நூறாகிய அல்லாஹ்வுடைய ரசூல் ரஹமத் ஹபீபுல் ஆலம் இந்த உலகத்தில் பிறந்து வரும்போது ஃபஸம்மிஹி முஹம்மதா அவர்களுக்கு முஹம்மது என்பதாக திருநாமம் சூட்ட வேண்டும்னு சொல்லி மாஷா அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து செய்தா ஆமினா நாயிக்கு அறிவிச்சாங்க. மாஷா அல்லாஹ். அல்லாஹு அக்பர் கபீரா. இந்த பூலோகத்துல மாஷா அல்லாஹ் என்ன இந்த உலகத்துல அல்லாஹ் அரிசி முழுக்க எழுதி வச்சிருக்கிறான். நேற்று நம்ம நசீஸ்வரோட பார்த்தோம். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க. சொர்க்கத்துல ஒரு செடி கொடி மரம் பூ இலை காய் கனி பாக்கி இல்லை எல்லா இடத்துலையும் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல் எழுதப்பட்டு முகமதுங்கிற இஸ்முல் ஆலத்தை கொண்டு அரிசும் சொர்க்கமும் ஜொலிச்சுக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய ரிவாயத்தில் எடுத்து பார்த்தோம். இந்த பூலோகத்துல இந்த பூமியில மாஷா அல்லாஹ் முஹம்மது என்ற திருநாமத்தை முதலாக கேட்டது மாஷா அல்லாஹ் உம்ம ரசூலுல்லாஹ் செய்தா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான். மாஷா இதுக்கு குர்ஆன் ஷரீஃபிலே மாஷா அல்லாஹ் என்ன அற்புதமான தலீல் உண்டு. குர்ஆன் ஷரீஃபில் இதுக்கு மாஷா அல்லாஹ் என்ன அழகான இபாரத்து நஸ் உண்டு. மாஷா அல்லாஹ் நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உம்மத்துக்கு மாஷா அல்லாஹ் என்ன கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காத்தமுன் நுபுவத்தை பற்றியும் ரசூலுல்லாஹுடைய மௌலிதுல் கரீம் பற்றியும் பிஷாரத்து செஞ்சது பற்றி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுறான். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட உம்மத்திட்ட சொன்னாங்க முபஷ்ஷிரம் பி ரசூலி யாத்தி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத். ஈசா நபி என்ன சொன்னாங்க? முபஷ்ஷிரன், நான் உங்களுக்கு ஒரு சுப செய்தி குட் நியூஸ் சொல்ல போறேன், பிஷாரத் சொல்ல போறேன். முபஷ்ஷிரம் பி ரசூலி யாத்தி, எனக்கு பிறகு ஒரு ரசூல் வர இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். அவங்களோட பேர் என்ன? அஹ்மதுன்னு சொல்லி மாஷா அல்லாஹ் அல்லாஹ் சொல்ல வச்சான். மாஷா அல்லாஹ். ஏன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அஹ்மது அவர்கள் தான் முஹம்மது அவர்கள் தான். இந்த முஹம்மதுங்கிற திருநாமத்தை மாஷா அல்லாஹ் மலக்குகளுடைய லோகம் முழுக்க மஷ்ஹூரா இருந்துச்சு. ஆனால் இந்த ஆலமு ஷஹாதால பூலோகத்துல மாஷா அல்லாஹ் முஹம்மதுங்கிற திருநாமம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி யாருக்கும் சூட்டப்படக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் தபாரக் வ தஆலா இந்த திருநாமத்தை மாஷா அல்லாஹ் அல்லாஹ் அவனுடைய இலாஹியத்தான கன்சு தய்யிபால மாஷா அல்லாஹ் அல்லாஹ் என்ன இத ஹஃபியா வச்சிருந்தான். இது முதலாக அல்ஹம்துலில்லாஹ் இந்த பூலோகத்துல முஹம்மதுங்கிற திருநாமம் சொல்லப்பட்டு இந்த இஸ்முல் ஆலத்தை சமாயத்தை கேட்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் உம்ம ரசூலுல்லாஹ் செய்தா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான். மாஷா எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரமதுவால அருமை உம்மா நாச்சியாருடைய மனாம்ல வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி, யா ஆமினா இன்னகி கத் ஹமல்தி பி சய்யிதில் ஆலமீன், ஆலங்களுக்கெல்லாம் நாயகராகிய அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலத்தை தாங்கள் மாஷா அல்லாஹ் என்ன தங்களுடைய பரிசுத்தமான மணி வைத்துல சுமக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த அற்புத நாயகர் இந்த உலகத்துக்கு பிறந்து வரும் அவர்களுக்கு மாஷா அல்லாஹ் முஹம்மது திருநாமம் சூட்டுங்கன்னு சொல்லி மாஷா அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க. அப்ப முஹம்மதுங்கிற திருநாமம் மாஷா அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மௌலிதுல் கரீம் பத்தி தௌராத், ஜபூர், இன்ஜீல் எல்லா வேதங்கள்லையும் எல்லா சோஃபுகள்லையும் சொல்லப்பட்டு இருந்துச்சு. மாஷா அல்லாஹ் खातमुल अंबिया वल मुरसलीन हबीब रब्बुल आलमीन जद्दल हसन वल हुसैन मोहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम शर्रफ करम दवालम
மௌலீதுல் கரீமை பத்தி இந்த உலகத்துல என்ன ஜிக்ரு ஷரீஃப் செய்யப்படாத காலமே கிடையாது. மாஷா அல்லாஹ், எல்லா காலமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மௌலிதுல் கரீம் பத்தி எல்லா நபியும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ஈசா நபிக்கு பிறகு வந்த காலித் நபி வரையில எல்லா அம்பியாக்களும் அவங்களோட உம்மத்துக்கு மாஷா அல்லாஹ் சொன்னது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ் நம்முடைய காலத்திலேயே காத்தமுல் அம்பியா வல் முர்சலீன், சய்யிதுல் அம்பியா வல் முர்சலீன், ஹபீப் ரப்பல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸர்ரஃப கர்ரம் மஜ்துவல்லம் நம்முடைய ஹயாத் டைம்லயே அவங்க வந்துட மாட்டாங்களா, மௌலிதுல் கரீம் ஆகிட மாட்டாங்களான்னு ஆசையில வந்து மக்கத்திலேயே படையெடுத்து மாஷால்ல என்ன முர்சலீன்கள் ரசூல்மார்கள் எல்லாம் மக்காவிலேயே மாஷால்லா கேம்ப் போட்டு இருந்தாங்க. அதனாலதான் என்ன காபத்துல்லா ஷரீஃபை சுத்தியும் 90 நபிமார்கள் 300 ரசூல்மார்களுடைய கபர் ஷரீஃப் இருக்குது. குறிப்பாக மாஷால்லா என்ன அதாவது ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கு கீழே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கபர் ஷரீஃப் இருக்குது, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கபர் ஷரீஃப் இருக்குதுன்னு கிதாபுல் ஆசார்ல மாஷால்லா வரும். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் எல்லா நபிமாரோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்காபாத் ஷரீஃபை சொன்னாங்க. முமஜ்ஜத், ஹாமிது, தாப் இப்படி மாஷால்லா என்ன ஒவ்வொரு லக்கபு ஷரீஃபை சொன்னாங்க. ஆனால் முஹம்மதுங்கிற திருநாமத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த பூலோகத்தில் முதலாக ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அல்லாஹ்வுடைய ஹலீஃபாவுடைய திருநாவுல இருந்து கேட்கக்கூடிய அந்த மகத்தான அந்த கௌரவமிக்க பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் வழங்கியது வள்ளலம் பெருமானார் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை பெருமைக்குரிய அருமை உம்மா நாச்சியாராகிய மக்தூமாய காயினாத் சித்திகத்துல் குப்ரா அல் விலாயத்துல் உதுமா சையதா ஆமினா பின்த் சையதுனா வஹப் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் வஅஃபாத அலைனா பரகாத் மின்ஹுமா தஹரத் ஆமீன். அவர்களுக்கு தான் நாயகிக்கு தான் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் அந்த பெரிய தௌஃபீக் அல்லாஹ் கொடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மாஷா அல்லாஹ் என்ன சொன்னாங்க மாஷா. அப்ப முஹம்மதுங்கிற இஸ்முல் ஆலம் அந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த திருநாமத்தை கேட்குவதற்கு அதுக்கென்று ஒரு கௌரவம் வேணும்னு அல்லாஹ் வச்சிருந்தோம். அல்லாஹு அக்பர் கபீரா. நம்முடைய நாயகத்துடைய மௌலிதுல் கரீம் ஷஹர் ஷரீஃப் நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்குது மாஷா அல்லாஹ். நம்முடைய நாயகத்துடைய இஸ்முல் ஆலத்தை திவ்ய திருநாமத்தை கேட்பதற்கென்று அதுக்குன்னு ஒரு தகுதி வேணும், அதுக்குன்னு ஒரு ஃபஹ்ர் வேணும்னு சொல்லி அல்லாஹ் பார்க்கிறோம் மாஷா அல்லாஹ். அப்ப அந்த ஃபஹ்ர் வழங்கப்பட்ட நாயகி ரசூலுல்லாஹ்வுடைய அருமை உம்மா நாச்சியார் சித்திகத்துல் குப்ரா அல் விலாயத்துல் உதுமா உம்மா ரசூலுல்லாஹ் சையதா ஆமினா அலைஹா ஸலாத்து வஸ்ஸலாம் வஃஅல் அலைனா பரகாத் மின்ஹா தஹரத் ஆமீன் நாயகி அவர்கள் தான் மாஷா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அதுபோல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகத்துல எந்த நபிக்கும் இப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கு யஹ்யான்னு அல்லாஹ்வே பேர் வச்சான். அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூலமாக மாஷா அல்லாஹ் என்ன அதுக்குன்னு ஒரு விசேஷ ஒரு அமைப்போட திருநாமம் சொர்க்கத்திலிருந்து வந்துச்சுன்னு சொல்லி சொன்னா அது அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதா ஷபாப் அஹ்லுல் ஜன்னah ஜத்த ஹாஜா மொயினுத்தீன் சையதுனா ஹஸனைன் கரீமைன் அலைஹிமுஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபாத அலைனா பரகாத் மின்ஹுமா தஹரத் ஆமீன் அவர்களுடைய திருநாமம் தான் மாஷா அல்ஹம்துலில்லாஹ். என்ன இப்போ சையதா ஃபாத்திமா நாயகி அலைஹா ஸலாத்து வஸ்ஸலாம் கபித ரசூலுல்லாஹ் பிதாத் முஹம்மதி அவர்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் நாயகம் அவர்களை பெற்றெடுத்த அருமை உம்மா நாச்சியார் சையதா ஆமினா அலைஹா ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப ரொம்ப பிரியமான உம்மா நாயகத்தை அன்போடு பாசத்தோடு வளர்த்த அருமை தாயார் அருமை உம்மா நாச்சியார் யாரு? சையதுனா அலி நாயகத்துடைய உம்மா. சையதுனா அலி நாயகத்துடைய உம்மா சையதா ஃபாத்திமா பின்த் அலை சையதுனா ஃபாத்திமா பின்த் அஸத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் மாஷா அல்லாஹ். ஏன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்தை கடந்த கண்மணி நாயகத்துடைய 6வது வயசுல சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொர்க்கலோகத்துக்கு அல்லாஹ் அழைச்சிக்கிட்டா மாஷா அல்லாஹ்.
அல்லாவுடைய முலாகாத்துக்கு புறப்பட்டுருக்காங்க செய்த ஆமினா நாயகி. அதுல இருந்து மாஷா அல்லாஹ் கண்மணி நாயகத்துக்கு மாஷா அல்லாஹ் என்ன செய்த ஆமினா நாயகி அவர்களுடைய இடத்தை உம்மாவாக இருந்து நிரப்பிக்கிட்டு வந்தது மாஷா அல்லாஹ் சையதா ஃபாத்திமா பின்த் அஸத் அலைஹிஸ்ஸலாம். மாஷா அல்லாஹ் எந்த அளவுக்கு, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய அருமை அம்முல் கரீம் நாயகத்துடைய அருமை சின்ன வாப்பா நாயகம் சையதுனா அலி நாயகத்துடைய வாப்பா நாயகம் சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நிறைய மக்கள் மாஷா அல்லாஹ். அவங்களுக்கு சின்ன சின்ன குழந்தைகள் தான். அவங்க எல்லாம் யாரு மாஷா அல்லாஹ் சையதா ஃபாத்திமா பின்த் அஸத் அலைஹிஸ்ஸலாம் உடைய திரு வயித்துல பிறந்தவங்க. அபூ தாலிப் சையதுனா அபூ தாலிப் நாயகம் சையதா ஃபாத்திமா பின்த் அஸத் நாயகியுடைய மக்கள் குழந்தைகள் தான். அவங்க எல்லாரும் இருந்தாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அன்போடு பெருமையோடு சந்தோஷத்தோடு சொல்லி மாஷா அல்லாஹ் என்ன ஆனந்தம் அடைகிறாங்க. சையதுனா அபூ தாலிப் சையதா ஃபாத்திமா அலைஹிஸ்ஸலாம் உடைய மக்கள் எல்லாம் குழந்தைகள் இருக்க சையதா ஃபாத்திமா பின்த் அஸத் என்ன செய்வாங்களா, சாப்பாடு கொடுக்கும்போது முதல்ல கண்மணி நாயகத்துக்கு தான் ஊட்டுவாங்களாம் மாஷா அல்லாஹ். அவங்கள மக்களுக்கு ஊட்ட மாட்டாங்களா மாஷா அல்லாஹ். அல்லாஹு அக்பர். எவ்வளவு பெரிய குர்பானியத் மாஷா அல்லாஹ், எவ்வளவு பெரிய குர்பானியத். முதல்ல மாஷா அல்லாஹ் என்ன ரசூலுல்லாஹ்க்கு தான் ஊட்டுவாங்களா மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய மாணிக்கமான முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப மஜ்தவன் அவர்களுக்கு மாஷா அல்லாஹ் அன்போடு பிரியத்தோடு பாசத்தோடு மாஷா அல்லாஹ் முதல்ல ரசூலுல்லாஹ்வுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு உணவு ஊட்டிட்டு அதுக்கு பிறகுதான் ஹஸரத் சையதா மௌலாத்தினா குர்ரத்த குலூபனா ஃபாத்திமா பின்த் அஸத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க திருவயித்துல பிறந்த எல்லா பிள்ளைகளுக்கும் சாப்பாடு ஊட்டுவாங்க மாஷா அல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ். அதனால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றெடுத்த மாணிக்கமான பிதாத்த முஹம்மதி சர்வலோக பேரரசிக்கு மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமான்னு சொல்லி தன்னோட சின்னமாட பேரை வச்சுட்டாங்க மாஷா அல்லாஹ். அப்ப சையதா ஃபாத்திமா நாயகிக்கு முன்னாடி ஒரு ஃபாத்திமா இருக்கிறாங்க ஹாஷிம் குடும்பத்துல. அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம் உடைய அருமை திருமனைவி அலி நாயகி அருமை உம்மா நாச்சியார் மாஷா அல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன அது மாதிரி அலிங்கிற திருநாமம் அல்ஹம்துலில்லாஹ் என்ன இந்த உலகத்துல, அதாவது ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பனு ஹாஷிம்ல அல்ஹம்துலில்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துல என்ன அலிங்கிற புள்ள இருந்திருக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். சில அலி நாயத்துக்கு அலின்னு பேர் வைக்க முன்னாடி. ஆனா இந்த உலகத்திலேயே மாஷா அல்லாஹ் என்ன இல்லாத பேர்னு சொன்னா அது அல்ஹம்துலில்லாஹ் முஹம்மத் ஹசன் ஹுசைன் மாஷா. முஹம்மத் ஹசன் ஹுசைன் மாஷா. எப்படி முஹம்மதுங்கிற திருநாமம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பேர் சூட்ட முன்னாடி உலகத்தில் யாரும் முஹம்மதுங்கிற பேர் கிடையாது மாஷா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது மாஷா ரசூலுல்லாஹ்க்கு திருநாமம் சூட்டப்பட்ட பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த பிறகு உலகத்துக்கு வந்த பிறகு நாயகம் அதுக்கு பிறகு பிறந்த குழந்தைகளுக்கு மாஷா முஹம்மதுங்கிற பேரு வைக்கப்பட்டிருக்கு. இப்போ முஹம்மது பின் மஸ்லமா ரலியல்லாஹு பத்ர் சஹாபாக்கள் ஒரு சஹாபி அவங்க மாஷா. பத்ர் சஹாபாக்களே ஒரே ஒரு முஹாஜிர் சஹாபிக்கு தான் முஹம்மதுங்கிற பேர் மாஷா. ரொம்ப விசேஷமானவங்க, ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க, ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப குர்பானான சஹாபி அவங்க மாஷா ரலியல்லாஹு அன்ஹு மாஷா அல்லாஹ். முஹம்மது பின் மஸ்லமா ரலியல்லாஹு. அல்ஹம்துலில்லாஹ். அது மாதிரி அலிங்கிற பேர் மாஷா அல்லாஹ் என்ன சரி அலி நாயகத்துக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலின்னு பேர் வச்சாங்க. அலின்னு பேர் வச்சது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சையதா ஃபாத்திமா பின்த் அஸத் அலி நாயகத்துடைய உம்மா அவங்க வச்ச பேர் ஹைதர். சையதா ஃபாத்திமா பின்த் அஸத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வச்ச பேர் என்ன சிங்கம். ஹைதர்னா என்ன சிங்கம் மாஷா என்ன சிங்கம்னு பேர் மாஷா அல்லாஹ். சையதா ஃபாத்திமா பின்த் அஸத் அலைஹிஸ்ஸலாம் அதாவது உம்மா அலி அலைஹிஸ்ஸலாம் வச்சாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாஷா அல்லாஹ் அலின்னு பேர் வச்சாங்க அலி நாயகத்துக்கு மாஷா அல்லாஹ். இந்த உலகத்திலேயே மாஷா அல்லாஹ் இல்லாத பேருன்னு சொன்னா அதுக்கு முன்னாடி யாருக்குமே கிடையாது. அது மாஷா அல்லாஹ் என்ன முஹம்மத். அது அரிசெல்லாம் அல்லாஹ் அவனுடைய திருநாமத்தோடு கலிமத் தைபால் எழுதி வச்சிருக்கிறான். அது மாதிரி எல்லா ஜன்னத்துல எல்லா இடத்துலையும் எழுதப்பட்டிருக்கு முஹம்மத் மாஷா அல்லாஹ். ஹசனைன் கரீமன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிறந்தவங்க மாஷா அல்லாஹ்.
இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹசன்கிற திருநாமத்தை அல்லாஹு துல் ஜலால், அல்லாஹு தபாரக் வ தஆலா, சையதுல் மலாயிகா, காதிம ரசூலுல்லாஹ் ஹதரத் ரூஹுல் அமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல என்ன அல்லாஹ்வுடைய அன்வாரு தஜல்லியாத்துல இருக்கிற ஒரு குப்பத்து ஷரீஃப்ல ஒரு மணி மண்டபம், ஒரு ஹுஜ்ரத்து ஷரீஃப் இருக்குது. அந்த ஹுஜ்ரத்து ஷரீஃப் உள்ள ஜிப்ரீலே ஒரு மாணிக்க பெட்டி இருக்குது. அந்த பெட்டியை எடுத்து தூக்கிட்டு போய் என் ஹபீபுல் ஆலத்துடைய திரு ஹதரத்துல கொடுங்கன்னு சொன்னான். மாஷா ஜிப்ரீலுக்கு உத்தரவு, ரப்புல் ஆலமீனுடைய ஆர்டர். மாஷா அல்லாஹ், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல முத்து மரகத மாணிக்க அன்வாரு தஜல்லியாத்துல ஜொலிச்சுக்கிட்டு இருந்த மணிமண்டபத்துக்குள்ள அதை திறந்து மாஷா அல்லாஹ் என்ன அது உள்ள அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி இருந்த அந்த ஒளிமயமான பிரகாசமான அந்த சந்தூக் ஷரீஃப் பெட்டியை தூக்கிட்டு மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மதுவரம் திரு ஹதரத்துக்கு வந்து கொடுத்தாங்க. மாஷா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அந்த முபாரக்கான பெட்டியை திறக்கும்போது அதுக்குள்ள மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நூரானியத்தான அழகான பட்டுல மாஷா அல்லாஹ் ஹசனைன் கரீமனுடைய திருநாமம் ஹசன் என்றும் ஹுசைன் என்றும் மாஷா அல்லாஹ் எழுதியிருந்துச்சு. மாஷா அஸ்மாஇ மின் அஹ்லில் ஜன்னா, இது குறித்து மாஷா அல்லாஹ் ஹதீஸ் ஷரீஃபே வருது. குறிப்பாக இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் தஹதீபுல் அஸ்மாஇன் ஒரு கிதாப் எழுதுறாங்க. மாஷா அல்லாஹ் அதுல ஹசனைன் கரீமைன் அலைஹிஸ்ஸலாம் திருநாமம் இந்த உலகத்துல அவங்களுக்கு சூட்ட முன்னாடி வேற யாருக்கும் இந்த திருநாமம் வைக்கப்படல. மாஷா அல்லாஹ், இது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொர்க்கத்திலிருந்து அனுப்பின நாமங்கள் என்பதாக மாஷா அல்லாஹ் ஹதீஸ் ஷரீஃபை பதிவு செய்யறாப்ப இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் தஹதீபுல் அஸ்மாஇல மாஷா அல்லாஹ் அஸ்மாஇ மின் அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்துடைய திருநாமங்கள். மாஷா அல்லாஹ் ஹசன் ஹுசைன்ங்கிற திருநாமம் மாஷா அல்லாஹ் சொர்க்கத்துடைய திருநாமங்கள். மாஷா அல்ஹம்துலில்லாஹ், ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வல்லம் நாயக கோமானுடைய அஹ்லு பைத் அத்ஹாருடைய அலீமு ஷான் என்ன என்பது அல்லாஹ் தபாரக் வ தஆலா இந்த ஒவ்வொரு அற்புதமான கௌரவமிக்க இந்த சம்பவங்கள் மூலமாக ஆனத்துக்கெல்லாம் ஹய்யுல் கய்யூமான் அல்லாஹ் துல் ஜலால் என்ன அறிவித்து கொடுக்கிறான். மாஷா காரணம் ஹசன் ஹுசைன்கிற இந்த திருநாமம் அஸ்மாஇ மின் அஹ்லில் ஜன்னா, இந்த திருநாமங்கள் சூட்டப்படக்கூடிய முசம்மா இருக்கிறாங்களே, இந்த திருநாமத்துடைய நாயகர் இருக்கிறாங்களே, அவங்க மாஷா அல்லாஹ் என்ன சொர்க்கத்துடைய இளவரசர்கள், சொர்க்கத்துடைய அரசர்கள், சொர்க்கத்துடைய அரசர்கள். அதனால அவங்களுக்கு திருநாமமும் மாஷா அல்லாஹ் என்ன சொர்க்கத்திலிருந்தே வருது, சொர்க்கத்திலிருந்தே வருது. மாஷா சொல்றது புரிஞ்சுங்களா? ஹசன் ஹுசைன் யார்? மாஷா அல்லாஹ் சய்யிதாய் ஷபாப் அஹ்லுல் ஜன்னா, சொர்க்கத்துடைய வாலிபர்களுக்கெல்லாம் சர்தார், சையீத், நாயகர். சொர்க்கத்தில் எல்லாமே வாலிபர்கள் தானுங்க, கிழமை யாருமே கிடையாது. ஹதீஸ் ஷரீஃப் இருக்குதுல்ல, ஒரு சஹாபியா ரலியல்லாஹு அன்ஹா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு ஹதரத்துல வந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் நாயகமே நான் சொர்க்கத்துக்கு போனான்னு கேட்டாப்ல. ரொம்ப வயசான ஒரு பெரியம்மா சஹாபியா ரலியல்லாஹு அன்ஹா. அப்போ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ சொர்க்கத்துக்கு போக மாட்டேன்டாங்க. இப்படி சொன்ன உடனே அந்த சஹாபியா அழ ஆரம்பிச்சுட்டாங்க. நாயகமே நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் சொர்க்கத்துக்கு போக மாட்டேன்னு சொல்றீங்க எஜமானன். பாருங்க சஹாபாக்கள் சஹாபியாக்களுடைய அந்த யகீன ஈமான பாருங்க. ரசூல் அவங்களுக்கு தெரியும் சொர்க்கத்துடைய மாலிக் யாருன்னு சொல்லி, அதனால கேட்கறாங்க வந்து. மாஷா அல்லாஹ், அந்த சஹாபியை கேட்கறாங்க, சும்மா கேட்கல, அவங்களுக்கு தெரியும் சொர்க்கத்துக்கு யாரு அதிபதினு சொல்லி, சொர்க்கம் யாருடைய அண்டர்ல இருக்குது, சொர்க்கம் யாருடைய அதிகாரத்துல அல்லாஹ் வச்சிருக்கிறான், ஆனா அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க கேட்கறாங்க, நாயகமே நான் சொர்க்கத்துக்கு போவானான்னு சொல்லி. நீ போக மாட்டேன்னு சொன்ன உடனே ஆள ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால பிஷாரத் கொடுத்தாங்க, ஏம்மா நீ சொர்க்கத்துக்கு இப்படி கிளவியா போக மாட்ட, வயசாலே போக மாட்ட, நீ குமரியா என்ன நல்லா, அதாவது நல்லா யங் ஸ்டேஜ்ல உள்ள கேர்லா போவ, கிளவியா போக மாட்டேன், குமரி பெண்ணா போவே தவிர என்ன கிளவியா இந்த தோற்றத்துல சொர்க்கத்துக்கு போக மாட்டேன் நான் சொன்னேன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷமா சொன்னாங்க. இதுக்கு ஏன் சொல்றேன்னா, சொர்க்கத்துல என்ன கிடையாது,
யாருமே மாஷா அல்லாஹ் கிழவனும் கிடையாது, கிழவியும் கிடையாது, ஷேகோ கிடையாது, எல்லாம் ஷபாபு தான் மாஷா அல்லாஹ். அப்போ அந்த மொத்த ஷபாபுகளுக்கும் நாயகர் யாரு மாஷா அல்லாஹ்? ஹசனைன் கரீமைன் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பதாக ரஹ்மத்தன் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜத வலம் லிசான் ஹக்கல் கரீமா நாயகம் பிஷாரத் தய்யிபா செய்யலாம் மாஷா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் சொர்க்கத்துடைய நாயகர்களுக்கு மாஷா அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்தே அல்லாஹ் பேரை கொடுக்குறான். சொர்க்கத்துடைய நாயகர்களுக்கு இந்த உலகத்துல மாஷா அல்லாஹ் என்ன ஹசனைன் கரீமைன் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு ஹசன் ஹுசைன் சொல்லி சொர்க்கத்திலிருந்து பேர் வந்த மாதிரி வேற யாருக்கும் வரல, எந்த நபிக்கும் வரல. அற்புதமாக தந்தை இல்லாமல் வாப்பா இல்லாம அல்லாஹ்வுடைய குதிரத்துல பிறந்த சித்திகா மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய திருமகனார் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம், அவங்களுக்கு கூட ஈசாங்கிற பேர் சொர்க்கத்துல இருந்து வரல. யஹ்யா நபிக்கு அல்லாஹ் பேர் வச்சான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தான் பேர் வச்சான் மாஷா அல்லாஹ், யஹ்யாங்கிற பேரு. ஆனா என்ன கிடையாது, அது ஜக்கரியா நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு இது மாதிரி ஜுனைத் அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு பெட்டி தூக்கிட்டு போய் அல்லாஹ் கொடுக்க சொன்னா வச்சான், இந்த மாதிரியான ஒரு அமைப்பு கிடையாது. நபிமார்களுக்கு வஹி வரும் எல்லா விஷயங்களும், அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாம செய்ய மாட்டாங்க. அவங்க அம்பியாக்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாம எந்த காரியமும் செய்ய மாட்டாங்க. அது மாதிரி அல்லாஹ் வஹியை கொடுத்தான். ஆனால் ஹசனைன் கரீமைன் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மாஷா அல்லாஹ் ரஹ்மத்தல் லில் ஆலமீன் ஷஃபீஉல் முதனபீன் சாஹிபுல் ஜூதி வல் கரம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜத வல்லம் முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீமுக்கு மாஷா அல்லாஹ் ஹய்யுல் கைமான் அல்லாஹ் துல் ஜலால் ரூலமின் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்து ஒரு அற்புதமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல ஒரு முத்து மரகத மாணிக்கத்திலான மணிமண்டபம் இருக்குது மாஷா அல்லாஹ். குப்பத்து ஷரீஃப் ஹுஜ்ரத்துல் கரீம் இருக்குது, அதை திறந்து பாருங்க. அதுக்குள்ள மாஷா அல்லாஹ் அழகான சந்தூக் ஷரீஃப் இருக்கும். அந்த சந்தூக் முபாரக்கை எடுத்துக்கிட்டு போய் ஹபீபுல் ஆலமீன் திரு ஹதரத்தில் கொடுங்கோன்னு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவ்வளோ விஷயங்களை சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூலமா மாஷா அல்லாஹ் ஹசனைன் கரீமைன் அலைஹிமுஸ்ஸலாத்துக்கு திருநாமங்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருந்து வருது மாஷா. உலகத்துல மாஷா அல்லாஹ் என்ன நமக்கு தெரியும், அவுலியாக்களோட கராமத்து ஷரஃபெல்லாம் பேசுறோம், அல்ஹம்துலில்லாஹ், அதெல்லாம் பரக்கத்து. ஆனால் அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஸமத் ஷரீஃப் வேண்டாம், அதுக்கு அளவே கிடையாது. என்னங்க, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கவுல் ஷரீஃப், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலுடைய கவுல் ஷரீஃப் இமாம் ஹாக்கிம் அவங்க கிதாபுல் முஸ்ததரக் பதிவு செய்யறாங்க மாஷா அல்லாஹ். சையதுனா பாப மதீனத்துல் இல்ம், சையதுனா பாப மதீனத்துல் இல்ம் அபூ துராப் அபுல் ஹஸனைன் ஜத்த ஹாஜா முயினுத்தீன் நஃப்ஸ் முஹம்மது சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபாத அலைனா பரகாத் மின்ஹு தஹரத் தராமி நாயகம் அவர்களுடைய அஸமத் ஷரீஃபை சையதுனா அலி நாயகத்துடைய ஹுர்மத்துல் கரீம், அலி நாயகத்துடைய அஸமத் ஷரீஃப், அதை குறித்து மட்டும் குர்ஆன் ஷரீஃப்ல 300 ஆயத்து நாஸிலா இருக்குதுங்கறாங்க மாஷா அல்லாஹ். 300 ஆயத்து, ஒரு ஆயத்து இல்ல. எத்தனை ஆயத்து ஷரீஃப்? 300 ஆயத்து மாஷா அல்லாஹ். குர்ஆன் ஷரீஃப்ல 300 ஆயத்து ஷரீஃப் நாஸிலா இருக்குது. ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜத வல்லம் அலீமு ஷான் அஹ்லு பைத் அத்ஹார் அபூ துராப் சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய அஸமத் ஷரீஃபை குறித்து மாஷா அல்லாஹ் 300 ஆயத்து நாஸிலா இருக்குதுன்னு இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் மாஷா அல்லாஹ் சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ் வஅலா சையதுனா முஹம்மதின் வஅலா ஆலி சையதுனா முஹம்மதின் கமா துஹிப்பு வ தர்தா பி அன் துஸல்லி அலைஹி அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சையதுனா முஹம்மதின் وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. رحمة للعالمين محمد رسول الله صلى الله عليه وآله وسلم شرف كرم مجد وعلم عظيم شان أهل بيت أطهار باب مدينة العلم أبو تراب نفس محمدي سيدنا علي عليه الصلاة والسلام وفعل علينا البركات منه دهرت العامي நாயகம் அவர்களுடைய அஸமத் ஷரீஃபை குறித்து மட்டும் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தபாரக் வ தஆலா 300 ஆயத்து ஷரீஃப்களை நாஸிலாக்கி இருக்கிறான் மாஷா அல்லாஹ். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு
அவங்க மாஷாஅல்லாஹ் என்ன ததப்புருல் குர்ஆன் செஞ்சு சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அஸ்பாபு நுசூல அவங்க என்ன ததப்புர் செஞ்சு சொல்றாங்க. இமாம் ஹாக்கிம் கிதாபுல் முஸ்தத்ரக்ல மாஷாஅல்லாஹ் விஷயத்தை பதிவு செய்யறாங்க. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் இவ்வளவு விஷயங்கள் இருக்க சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அதுமத் ஷரீஃபை என்ன எடுத்து பேசுறதுக்கு யாரு யோசிச்சானோ, அதுக்கு யாரு கொஞ்சம் தயங்கினானோ, அவன் என்ன ஒன்னு அவன்கிட்ட ஜஹாலத்து ஜஹல் இருக்கும், இல்லாக்கட்டி நிஃபாக் இருக்கும். ரெண்டுல ஒண்ணு இருக்கும். ஒன்னு ஜஹல் இல்லாக்கட்டி நிஃபாக். புரிஞ்சா? சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அதுமத் ஷரீஃபை என்ன ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌஃபீக் ஹிமாயத்து கொண்டு என்ன ஹக்காக உள்ளதை உள்ளபடி ஹக்கை ஹக்காக சொல்றதுக்கு எந்த விதமான யோசிப்பும் எந்த விதமான ஹவுஃபும் எந்த விதமான தஹய்யுரும் இல்லாம என்ன ஓப்பனா யாரு பேசுவா, யாருடைய கல்புல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்துல் ஹக்கோட ஈமான அல்லாஹ் பிரகாசிக்க வச்சிருக்கிறானோ அந்த மூமினுக்கு மாஷாஅல்லாஹ் என்ன எந்த விதமான ஹவுஃபும் தஹய்யுரும் இருக்காது மாஷாஅல்லாஹ். காரணம் என்ன? ஈமானுடைய அந்த பேரின்பமே அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மவத்தத்து மூலமா தான் கிடைக்குது மாஷாஅல்லாஹ். அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மவத்தத்து மூலமா தான் ஈமானுடைய இன்பத்தை நம்ம அனுபவிக்க முடியும். அது அல்லாஹ்வுடைய மஷியத்தா இருக்கு. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸர்ரஃப கர்ரம் மஜது வலம் நாயக கோமானுடைய அஹ்லுல் பைத் அத்ஹாராகிய சையதுல் ஆலமீன் பிலாத் முஹம்மது ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மௌலல் ஆலமீன் அஃஸ முஹம்மது அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அருந்தவ செல்வங்களான ஹஸனைன் கரீமைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகா கௌரவமிக்க அற்புதமான ஜோதிமயமான திவ்ய திருநாமங்கள் ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் தபாரக் வ தஆலா சொர்க்கத்தில் இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக மாஷாஅல்லாஹ் வஹி மூலமாக வந்த திருநாமம். இப்படி வஹி வந்து என்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹியை கொண்டுகிட்டு வந்து அல்ஹம்துலில்லாஹ் இந்த உலகத்துல திருநாமம் சூட்டப்பட்ட பிள்ளை குழந்தை என்ன ஹஸனைன் கரீமைன தவிர வேற யாருமே கிடையாது மாஷாஅல்லாஹ். ஹஸனைன் கரீமைன தவிர வேற யாருமே கிடையாது மாஷாஅல்லாஹ். ரப்புல் ஆலமீனுடைய ஹதரத்துல் இலாஹியால இருந்து ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜது வலம் ஹதரத் நபவியாவுக்கு மாஷாஅல்லாஹ் ரூஹுல் அமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூலமாக வஹீ வந்து மாஷாஅல்லாஹ் இந்த உலகத்துல சூட்டப்பட்ட அற்புதமான திருநாமங்கள் ஹசன் வல் ஹுசைன். இந்த ஜோதிமயமான திவ்ய திரு நாமங்களை தவிர என்ன வேற எந்த பேரும் கிடையாது மாஷாஅல்லாஹ். இந்த திருநாமங்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திரு ஹதரத்துக்கு அல்லாஹ் தஆலா வஹி அனுப்பி மாஷாஅல்லாஹ் வச்ச பேர் ஹஸனைன் கரீமைனுடைய திருநாமம். இந்த ஒவ்வொரு ஒளிமயமான சம்பவங்கள் மூலமாக விஷயங்கள் மூலமாக ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷரஃப கர்ரம் மஜது வலம் அஸீமுஷ் ஷான் அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய அதுமத்துல் அக்பர் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ஹதரத்துல ஆலா அர்ஃபா மகாமில் இருக்குது என்பதை அல்லாஹ் தபாரக் வ தஆலா என்ன செய்யறான் நமக்கு அறிவித்து கொடுக்கிறான். ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் துல் ஜலால் அவன் ரிதாவையும் லிகாவையும் அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜது வலம் ஹதரத்துல் குதுஸியாவிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃபிலும் மவத்தத் ஷரீஃபிலும் கமாலியத்தையும் முகம்மலியத்தையும் அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸீமுஷ் ஷான் தௌலத்துல் அக்பர் ஹாஜா மஹ்மூத் சிஸ்தி நூரைனி ஷரீஃபைனான நம்முடைய அபுல் கரீம் தோரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ஃபத அலைனா அல் பரக்காத் மின்ஹுமா தாரத் ஆமீன் பரக்காத் ஆலா பில் ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் துல் ஜலால் நமக்கும் நம்முடைய அஹலுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஹஸ்புனல்லாஹு சயூதீன அல்லாஹ் மின் ஃபضலிஹி வ ரசூலுஹு லி خمسة وتفي بها حر الوباء الحاطمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة لخمسة وتفي بها حر الوباء الحاطمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة لخمسة وتفي بها حر الوباء الحاطمة
المصطفى والمرتضى وابناهم الفاطمة. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه.